விவசாயத்தை படிக்காதவன் செய்யற தொழில் என்று நினைக்கிறீங்க. விவசாயம் தொழிலே கிடையாது. அப்ப படிச்சவன்லாம் சாப்பிடாத, யாரும் சாப்பிடாத, அவ்வளவுதானே. நீங்க தொழில் வளர்ச்சிங்கிறீங்க. தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும். சம்பளத்துக்கு என்ன செய்வீங்க? நல்லா சாப்பிடுவீங்க. சாப்பாடு எங்க இருந்து வரும்? நீங்க காய்கறி விளைய வைக்கலாம், வெண்டைக்காய், தக்காளி, உங்களுக்கு வேண்டிய கத்தரிக்காயை விளைய வச்சுக்கலாம். ஆனால் நெல், வாழை, கரும்பு, மற்ற பொருளை எங்கே விளைவிப்பீங்க? மொட்டை மாடியிலே விளைய வச்சிருவீங்களா? ஆனால் ஒரு நாளைக்கு 3 வேளை விவசாயியை சந்திக்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். எல்லா மனிதரும் உலகத்தில் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள், விவசாயிகள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் என்பதை ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் வழக்கறிஞரை சந்திக்கிறான், அது அட்வொகேட்டை. என்றாவது ஒரு நாள் பொறியாளர் சந்திக்கிறான், இன்ஜினியரை. என்றாவது ஒரு நாள் மருத்துவரை சந்திக்கிறான், டாக்டரை. நீங்க கொரோனா வந்தது, காசு இருந்தது, யாரும் நகை கடைக்கு போய் நகையை வாங்கி வைப்போம்னு நினைக்கல, ஜவுளி கடைக்கு போய் புதுதாக துணி எடுத்து சேமிப்போம்னு நினைக்கல, ஷோரூமில் போய் புதுசாக கார் வாங்கிட்டு வரும்னு நினைக்கல. எங்கே மளிகை கடை திறந்திருக்கு, எங்கே காய்கறி கடை திறந்திருக்குன்னா நீங்கள் தேடினீங்க. அப்படின்னா உணவின் அவசியத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகத்தில் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்குது. நீங்கள் தொழில் வளர்ச்சிங்கிறீங்க. தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும். சம்பளத்துக்கு என்ன செய்வீங்க? நல்லா சாப்பிடுவீங்க. சாப்பாடு எங்கேருந்து வரும்? யார்ட்டையும் பதில் இல்லை. விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நினைக்கிறீங்க. விவசாயம் தொழிலே கிடையாது. அது நம் பண்பாடு, நம்முடைய வாழ்வியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். விவசாயத்தை படிக்காதவன் செய்யறதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, படிச்சவனுக்கு பசிக்காதான்னு கேள்வி கேட்டா பதில் இல்லை. அப்ப படிச்சவன்லாம் சாப்பிடாத, யாரும் சாப்பிடாத, அவ்வளவுதானே. இது எப்படிப்பட்ட போக்குன்னு பாருங்க. விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளா வருது. நம்ம விளைநிலங்களில் வீடை கட்டி மொட்டை மாடியில் தோட்டம் போடுவதை நாம் பெருமையாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் காய்கறி விளைய வைக்கலாம், வெண்டைக்காய், தக்காளி, உங்களுக்கு வேண்டிய கத்தரிக்காயை விளைய வச்சுக்கலாம். ஆனால் நெல், வாழை, கரும்பு, மற்ற பொருளெல்லாம் எங்கே விளைவிப்பீங்க? மொட்டை மாடியிலே விளைய வச்சிருவீங்களா? அப்போ எவ்வளோ பெரிய பேராபத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கணும். இலவசமாக அரிசி வருது அப்படின்னு நினைக்கிறோம். எத்தனை காலத்துக்கு இலவசம் கொடுத்துட முடியும்னு யோசிக்கணும். ஒரு நாள் யோசிக்கணும். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் வழக்கறிஞரை சந்திக்கிறான், அது அட்வொகேட்டை. என்றாவது ஒரு நாள் பொறியாளர் சந்திக்கிறான், இன்ஜினியரை. என்றாவது ஒரு நாள் மருத்துவரை சந்திக்கிறான், டாக்டரை. ஆனால் ஒரு நாளைக்கு 3 வேளை விவசாயியை சந்திக்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். எல்லா மனிதரும் உலகத்தில் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள், விவசாயிகள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் என்பதை என் அன்பிற்குரியவர்கள் புரிந்து கொள்ளணும். அது இங்க பாருங்க, உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். இதுதான் நம்ம எடுத்துக்கொண்டே உறுதிமொழி. உலகத்துல பில்கேட்ஸ் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமக 2,76,000 ஏக்கர்ல அமெரிக்காவில் விவசாயம் பார்க்கிறான். பில்கேட்ஸ்ல உங்களை மாதிரி ஊடகங்கள் போய் கேட்குது, என்ன பில்கேட்ஸ் எதுக்கு விவசாயம்? அங்கே தாண்டா நிரந்தர பொருளாதாரம் இருக்கு, அங்கே தாண்டா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான். பில்கேட்ஸையே கேவலப்படுத்துறாங்க, நான் ஏமாத்துறேன். இவனெல்லாம் இங்கே பாருங்க தம்பி, ஒன்று தெரிஞ்சுக்கிறங்க தம்பி, நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனா அனுப்புகிற சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும். நீ விண்கலத்தை விண்வெளியில் ஏவு, விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் அனுப்பணும். இதை மூளையில் வச்சுக்கணும், புரியுதா? 1000 ஏக்கர்ல மாடு வளர்க்குறேன். மாடுன்னு நீ வாங்குறவா வச்சுக்கிட்டு, தூக்குச்சீட்டுல சோறு வச்சுக்கிட்டு, உப்பு ஒரு கட்டிக்கிட்டு, 2 வெங்காயத்தை அதில் போட்டு மாடு மேய்க்க போறியாடா? சிசிடிவி கேமராடா, சுத்தி ஃபென்ஸ், வேலி, அங்க புல்லு 25 ஏக்கர், 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர் 15 ஏக்கர்ல குளம் வெட்டி விட்டுருவேன். என் ஆளா அவன் பாடு மேய்ஞ்சி தெரியுவான். புல்லு எல்லா தீவனம் வளர்த்து வச்சிருவேன். அம்பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு வந்து படுத்துருவான். 4 பக்கம் அறை வச்சிருவேன், கண்ணாடி அறை. அதுல இருந்து சிசிடிவி கேமரா இந்த செவலை எங்க போயிட்டு இருக்கான்? அவன் கண்ணுக்குட்டி போடுறான்டா, போடா 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 போய் பாப்பான். அதை பார்க்கணும். பார்த்துட்டு கண்ணுக்குட்டி பால் பீச்சுவான். காலையில மாலையில ட்ரக்ல ஏத்துவான், பாலை கொண்டு போவான். பால் இங்க பாரு, இந்த இடத்துல போட்டனா இங்க இருந்து சரியா 1/2 கிலோமீட்டர்ல ஒரு தொழிற்சாலை போடுவேன். நிலமும் பழமும் சார்ந்த தொழிற்சாலை. எது? பால்ல இருந்து பாலாடை கட்டி, பால் கோவா, வெண்ணெய், நெய், தயிர் எல்லாம் தயாரிக்கிற தொழிற்சாலை. தமிழ்நாடு அரசு ஏற்றுமதி செய்வேன். எப்படி பண்ணுவேன்? நீ வெங்காய விலை ஏறி போச்சுன்னா அதுக்கு இந்த வெங்காயங்கள் தான் காரணம். நீ எனக்கு ஓட்ட போடு, எனக்கு ஓட்ட போட்டு விவசாய சின்னத்தில் வெள்ள வையே, நாட்டை எப்படி உயர்த்தி காட்டுறேன்னு பாரு. உலகத்துக்கு உணவை ஏற்றுமதி செய்வேன். உலகத்துக்கு நானே வேளாண்மை செய்வேன். சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு நான் என்ன செய்வேன்? தரமான கல்வியை அங்க நகர்த்திடுவேன். தரமான மருத்துவத்தை கிராமத்தை நோக்கி நகர்த்திடுவேன். என் மக்களின் வாழ்விடங்களை நோக்கி நகர்த்தி கொண்டு போயிருவேன்.
பிறகு என்ன பண்ணுவேன்? வேளாண்மை செய்தலை அரசு பணியா மாத்திடுவேன். நீ சாராய கடையில டாஸ்மார்க்ல சாராயம் ஊத்தி கொடுக்கிறவன் அரசு பணியா இருக்கும்போது உலகத்துக்கு சாப்பாடு போடுகிற விவசாயி அரசு பணியாளனா இருக்க கூடாதா? கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்க கூடாதா? 60 வயசு வரைக்கும் விவசாயம் செய்யலாம், அதுக்கு மேல ஓய்வூதியம், நீங்க போயிடலாம். நானே வேலை செய்வேன். உனக்கு காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும், அரை காசானாலும் அரசாங்க காசா இருக்கணும். நான் தர்றேன். நீ வாழ்கிற தென்காசியிலே, நீ வாழ்கிற அம்பா சமுத்திரத்திலே, உன் வாழ்விடத்திலேயே சிறந்த கல்வியை தருவேன். ஒரு ரூபாய் கட்டணம் இல்லாமல் தருவேன். உலகத்தின் தலை சிறந்த கல்வியை தருவேன். இந்த இத்தனை நாடுகள் உலகில் இருக்கிறது. முதலிடத்தில் கல்வித்தரத்திலே பின்லாந்து இருக்கிறது. அந்த தரத்தை முந்தி தருவேன். தென்கொரியா 2வது இடத்தில் இருக்கிறது. 3வது இடத்தில் சிங்கப்பூர் இருக்கிறது. இந்த சிங்கப்பூரையும் தாண்டி உன் உடன் பிறந்தவன் சீமான் இந்த நாட்டில் கல்வியை தருவேன். கட்டணமில்லாமல் தருவேன். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் இயற்றி தருவேன். 3 வயதில் உன் மகளையோ மகனையோ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ சென்று விட வேண்டும். அவன் என்ன படிக்கிறானோ அது நாட்டு பொறுப்பு, நாட்டு செலவு. அவன் மருத்துவமா, பொறியியலரா, என்ன படிக்க வேண்டும், அது ஓடுறானா, ஆடுறானா, பாடுறானா, எதுவானாலும் அரசின் பொறுப்பு. காரணம், அவன் நாட்டின் செல்வம், உன் வீட்டின் செல்வம் அல்ல. பிறகு இது காசு இல்லாம தருவேன். பிறகு என்ன தருவேன்? மருத்துவம். யாருக்கு தருவேன்? உனக்கு. எப்படி தருவேன்? வயசான அப்பத்தாவானாலும் ஆத்தாவானாலும் பாளையங்கோட்டில் இருக்க கடைசி பாமர மகனானாலும் இந்த நாட்டின் பிரதம அமைச்சருக்கு, குடியரசுத் தலைவருக்கு, முதலமைச்சருக்கு என்ன தரத்தில் மருத்துவம் கொடுக்கப்படுமோ அதை உனக்கு தருவேன். ₹1 காசு இல்லாமல் தருவேன். நீ இதே ஊரிலே உன் அண்ணன் முதலமைச்சரானால் காவிரி மருத்துவமனையோ அப்பலாவை தேட மாட்டாய். நீ அரசாங்க மருத்துவமனைக்கு வருவாய். சிறந்த காவல்துறை கட்டமைப்பை உருவாக்குவேன். காவல்துறையில் இருக்கிறவன் என் உடன் பிறந்தவன் என்ற உயர்ந்த நோக்கிலே வீர மறவர்களை, வீர மக்களை பெறாத இனம் அடிமைப்பட்டு வீழும். அதனால் வீரர்கள் வீரம்தான் காக்கும். அந்த வீரர்களை போற்றி பாதுகாப்பேன், மரியாதையாக நடத்துவேன். பாதுகாப்பற்ற சூழல் என் தேசத்தில் இருக்காது. வீட்டை விட்டு நீ வெளியே போனால் நிம்மதியாக வீடு திரும்பலாம். என் பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளைகளோ எந்த அச்சமும் இன்றி இருக்கலாம். கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எவன் இதயத்திலும் உருவாகாது. அருவாளை தூக்கி அடுத்தவனை வெட்டி விடலாம், குத்தி விடலாம் என்கிற சிந்தனையை மூளையில் இருந்து, செல்லிலிருந்து அழித்து விடுவேன். என் பெண் பிள்ளைகளை தொட்டா பாயும் நெஞ்சில தூக்கிடுவேன். ஒரே டாட்டா தான், போயிட்டு வா, டாட்டா கட்டி பிடிச்சு உள்ள வச்சு தண்ட சோறு போடுற ஆட்சியாளன் இல்லை நான். எந்த குற்றத்திற்கும் மரணம் தண்டனை ஆகக்கூடாது. ஆனால் பெண்களின் மீது வன்புணர்வை செலுத்தி கொலை செய்தால் மரண தண்டனை நடுச்சாலையில் வைத்து சொல்லி சுடுவேன். இவனை சொல்றேன் அப்படின்னு தொட முடியாது, தூக்கி. இதுவரை நீ இப்படி ஒரு ஆட்சியாளனை பார்க்க மாட்டேன். ஏன்? இவனெல்லாம் திருட்டு பையன், இவனெல்லாம் என்னை ஏமாத்த வந்தவன். உன் மகன் தான் இதையெல்லாம் மாத்த வந்தவன். இவன் உன்னை வைத்து பிழைக்க வந்தவன். உன் மகன் மட்டும்தான் உனக்காக உழைக்க வந்தவன். இவனெல்லாம் பதவிக்காக வந்தவன். நான் மட்டும்தான் உன் உதவிக்காக வந்தவன். இவனெல்லாம் பணத்துக்காக வந்தவன். நான் மட்டும்தான், உன் மகன் மட்டும்தான் நீ பிறந்த இனத்துக்காக வந்தவன். என்னை செதுக்கி களத்துக்கு போ என்று அர்ப்பணித்தவன் என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் என்ற பெரும் மரம். கல்வி மருத்துவம் தருவேன், படிக்க கல்வி தருவேன், பார்க்க வைத்தியம் தருவேன், மறுபடி குடிக்க தண்ணி தருவேன் காசு இல்லாம, எரிக்க மின்சாரம் தருவேன், காசு வாங்கிட்டு தருவேன், ஆனா தடை இல்லாம தருவேன். எரிக்க சிலிண்டர் தருவேன், தட்டுப்பாடு இல்லாம தருவேன், காசு வாங்கிட்டு தருவேன். ஓசி பஸ் ஒழிப்பேன், ஏசி பஸ் கொடுப்பேன், காசு கொடுத்துட்டு போ, காசு கொடுத்துட்டு. கல்வியை கொடுப்பேன், நீ கற்ற கல்விக்கேற்ப வேலையை கொடுப்பேன், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுப்பேன். அதை வைத்து தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை கொடுப்பேன். நீ சென்னைக்கு வர வேண்டாம், வேலைக்கு எங்கேயுமா வேண்டாம்,
திருநெல்வேலி டவுனு கூட வர வேண்டாம், நீ பாளையங்கோட்டையில நான் வேலை தரேன். எப்படி தாரேன்னு ஓ அண்ணன் சொல்றேன், கொஞ்சம் பாரு. நீங்க பாரு. ஏய் அவனெல்லாம் தலைவனடா, அவனெல்லாம் கட்சி தலைவன். நான் தலைவன் இல்ல, உன் மகன், உன் உடன் பிறந்தவன், உன் அண்ணன், உன் தம்பி, உன் சித்தப்பன், உன் பெரியப்பன், உன் மாமன். நான் உன் உறவடா, உன் ரத்தமடா. என்னை பெற்றவர்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, ஒரு கோட்பாட்டை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தகப்பன் என்பவன் நம்மை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் நம் ரத்தவனாக இருக்க வேண்டும். நம் மொழி புரியாதவன் நமக்கு இறைவனாக இருக்க முடியாது. நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனாக இருக்க முடியாது. நம்மின வரலாறு தெரியாதவன் நமக்கு வழிகாட்ட முடியாது. இதை நல்லா கவனிச்சுக்க, புரியுத? இந்த நிலத்துல எந்த தலைவனாவனதுரா, எந்த தலைவனையாவது பார்த்து படிக்காம மக்கள் பிரச்சனையை மனசிலிருந்து பேச சொல்ற. நாங்கள் வந்தால் என்ன செய்தோம்ங்கிறதையும் பார்த்து படிப்பான், என்ன செய்வோம்ங்கிறதையும் பார்த்து படிப்பான். உன் பிரச்சனையே மனசுக்குள்ள இல்லாதவனுக்கு ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்துட்டு ரோட்ல நிக்கிறியடா என் உடன் பிறந்தவனை. சின்ன தேவனும் காட்ட மாட்டான்ட்டு சட்டையில போட்டுட்டே திரேன். எப்படியாவது போய் சேர்ந்துராதா? பின்னாடி போட்டு முன்னாடி போட்டு இந்த கொடியில எங்க நிம்மலன் ஒரு தம்பி அவன் அடிச்சு ஒரு ஊருக்கு எப்படியாவது வென்றணும்டா. ஏன்? அவன் கனவுடா, அவன் கனவு. ஏதாவது பண்ணிருங்கடா பிள்ளைகளா.